அதிலும் அதிகப்படியாக பாதிப்பாகி கால் விரல்கள் என் கால்களையே எடுக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு ஆளான மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஷிஃபாவை தர வேண்டும். உலகத்தில் சுகரால் துடித்து கொண்டிருக்கக்கூடிய, சர்க்கரை வியாதியினால் சகலமும் இழந்துவிட்ட அந்த மக்களுக்கு ஷிஃபாவை நல்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்களில் பல வகை இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு நோய் இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட மக்களில் 10 நபர்களுக்கு ஒரு ஆள் வீதம் அப்படின்ற ரீதியில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய சுகர். சகோதரர்களே, பேர் என்னமோ சுகர், இனிப்பு, ஆனால் அது தரக்கூடிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஆக கசப்பு. சரியான தூக்கம் இருக்காது, சரியான ஒரு நிம்மதி இருக்காது, விரும்பியதை சாப்பிட முடியாது, தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சுகர் என்பது பரம்பரை வியாதி அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் வருகிறது. ஆனாலும் டாக்டர்கள் மருத்துவர்களுடைய கூற்றின்படி தாய் தகப்பனுக்கு சுகர் இருக்கும்போது, மூதாதையர்களுக்கு அதிகமான பேர்களுக்கு சுகர் இருக்கும்போது, ஜீன்கள் தொடர்ந்து வரக்கூடிய அந்த மரபணு கோளாறுகளின் காரணமாக சுகர் பெரும்பாலும் வரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் விழிப்புணர்வு மிக்க வாழ்க்கையும் அதீத நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கையும் நிச்சயமாக சுகரை நம்மை நெருங்க விடாது. எல்லாவற்றை விட மேலாக நான் அடிக்கடி சொல்வது போல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனங்களும் அவனுடைய திக்ருகளும் அவனுடைய ஃபிக்ருகளும், ஏன் குனிந்து நிமிர்ந்து நீங்கள் தொழக்கூடிய தொழுகையும் நிச்சயமாக பெரும் வியாதிகளிலிருந்து உங்களை காக்கும். இந்த சுகர் வந்துட்ட பிறகு என்னென்ன பாதிப்புகளை மனிதன் அடைகிறான் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ள அந்த சுகர் இருந்துச்சுன்னா பரவாயில்லை, அந்த பார்டரை தாண்டி போகும்போது அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனை பாதுகாப்பதற்காகவும் அவனுக்கு பலத்தை சேர்ப்பதற்காகவும் அவனுக்கு ஒரு துணையாகவும் படைக்கப்பட்ட உறுப்புகளை அது பதம் பார்க்கும். குறிப்பாக கால்களை பதம் பார்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஆலிம், நல்ல ஒரு இள வயது, 40ற்குள் உள்ள வயதுதான், முடி சுத்தமாக நரைக்கவில்லை. ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது ஒட்டுமொத்த உலமாக்களுக்கு மத்தியில் அவர் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ நான் என்ன விளங்கிக்கிட்டேன், காலுகளில் அடிபட்டிருக்கும் போல இருக்கு, அதனால தான் சேர்ல உட்கார்ந்துருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் சரியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனாலும் அவரிடத்துல சென்று சும்மா பேசுவோன்னு சொல்லிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது என்ன ஹஸ்ரத், காலில் இதை அடிபட்டுருச்சார்ன உடனே அப்படியே அமைதியாக இருந்தார். சொல்லுங்கள் ஹஸ்ரத், காலில் எதுவும் அடிபட்டுருச்சான்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே, முலனா கால் இருந்தால் தானே காலில் அடிபட, எனக்கு கால் இல்லைங்க ஹஸ்ரத், ஒரு கால் இல்லை, எனக்கு குறிப்பிட்ட அந்த கால் இல்லைங்க ஹஸ்ரத்னு சொல்லி தூக்கி காட்டினார். இதயத்தில் ஒரு பூகம்பம் வந்ததை போன்ற அதிர்ச்சி சகோதரர்களே. குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் விளையாடக்கூடிய வயது, அந்த குழந்தைகளுக்கான எதிர்கால நடவடிக்கைகளை ஓடியாடி திரிந்து செய்ய வேண்டிய வயது, தாய் தகப்பனை தன் தோளின் மீது தாங்கக்கூடிய வயது, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் குறிப்பறிந்து அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வயது. இந்த வயதில் சேர்ல உட்கார்ந்து மூளையில முடங்கி அல்லாஹு அக்பர் என்ன செய்றீங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது சொன்னாரு, ஹஸ்ரத் நான் ஒரு மதரசால ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ போய்கிட்டு இருங்க ஹஸ்ரத், ஒன்றும் சிரமம் இல்லை, பரவாயில்லை, அல்லாஹ் என்ன பாதுகாத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ போகுதுங்க ஹஸ்ரத், அல்லாஹு தாலா என்ன கைவிடலைங்க ஹஸ்ரத் அப்படின்ட்டு அந்த ஆலிம் பெருமகனார் தன்னுடைய இதயத்தின் ஈமானின் பலத்தை என்னிடத்துல காட்டினாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இந்த ஆலிம்டு இல்லை, நிறைய சுகர் பாதிப்புக்குள்ளான மக்கள், அதிலும் அதிகப்படியாக பாதிப்பாகி கால் விரல்கள் என் கால்களையே எடுக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு ஆளான மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஷிஃபாவை தர வேண்டும். உலகத்தில் சுகரால் சர்க்கரை வியாதியினால் சகலமும் இழந்துவிட்ட அந்த மக்களுக்கு ஷிஃபாவை நல்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனே அவர்களுக்கு நீ ஷிஃபாவை, பரிபூரணமான சுகத்தை வழங்குவாயாக. ஒருவேளை சுகர் கண்ட மக்களுக்கு அந்த சுகரின் பாதிப்பு எந்த காலத்திலும் அதிகப்படியாக ஆகாமல் நீ பார்த்து கொள்வாயாக. நீ அல்லாது வேறு யார் எங்களை கவனிக்க முடியும்? சுகரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல,
எத்தனை நோய்கள், எத்தனை நொம்பலங்கள் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே யார் உன்னை தவிர வேறு யாரிடத்தில் கேட்க முடியும்? ரப்பே எங்களை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் அடுத்தவர்களுக்காக துஆ செய்யுங்க. உங்க சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்வான் சகோதரர்களே. சரி, இப்படிப்பட்ட அந்த வியாதிக்கு என்ன மருந்து? அல்லாஹ்வுடைய கருணையினால் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள். முறையான மருந்தை மேற்கொள்ளுங்கள். நல்ல வாக்கிங் போங்க. காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. அல்லாவின் மிகச்சிறந்த நேமத் பாகற்காய், அல்லாவின் மிகச்சிறந்த நேமத் வெந்தயத்தை வறுத்து, அல்லாவின் மிகச்சிறந்த நேமத் பப்பாளி, அல்லாவின் மிகச்சிறந்த நேமத் நெல்லிக்காய், அல்லாவின் மிகச்சிறந்த நேமத் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சுகர் விதை என்று சொல்லக்கூடிய அந்த கைமருந்து, அல்லாஹ் அக்பர், இவைகளையெல்லாம் உட்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் டாக்டர் மருந்தையும் பார்த்துட்டு அலோபதியும் பார்த்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் சர்க்கரை வியாதிக்காரர்கள் அனைவரும் மன்றாட்டம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்கள் சகோதரன் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தினசரி இஷா தொழுத பிறகு, ஏன்னா இரவு நேரத்தில் அல்லாவிடத்தில் இந்த வசீஃபாவை முன்வைத்து நீங்கள் கேட்டு அந்த நிலையிலேயே தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியின் கண்ட்ரோலை அல்லாஹு தஆலா தன் கைவசம் வைத்திருப்பான். உங்கள் மீது இரக்கப்படுவான். அந்த இரக்கத்தை வானுலகத்திலிருந்து உங்கள் வசம் கொண்டு வரக்கூடிய அற்புதமான 2 வசீஃபாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒது செய்யுங்க, பெட்ல உட்காருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை மொழிங்க. மொழிந்த உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரா கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. இந்த சூரா 7 முறை. அதுக்கு அடுத்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. 21 முறை. அது 7, இது 21. இந்த ரெண்டையும், இந்த 2 சூறாக்களையும் அதிகம் ஓதி, நெஞ்சில் ஊதி, உள்ளங்கையில் ஊதி, உடம்பு முழுக்க தடவி கொள்ளுங்கள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு முழுக்க தடவி கொள்ளுங்கள். உணவின் மீது கண்ட்ரோலாக இருங்கள். அதிகமாக நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதற்கொப்ப நீங்கள் அல்லாவின் மீது கொண்ட அந்த அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடான இந்த வசீஃபாக்களும் அதோடு கூடி உலகத்தில் நீங்கள் காட்டக்கூடிய கண்ணும் கருத்துமான மருத்துவமும் சேர்ந்து கொடூரமான வியாதியான சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ஷிஃபாவை தருவானாக. காலம் உள்ளளவும் இந்த சுகர் வியாதி என்று சொல்லக்கூடிய இந்த கொடுமையான பலாயிலிருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் பாதுகாப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.